ஒரு வாரம் காலேஜ் லீவு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 3 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ தெரியல, அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆன நெக்ஸ்ட் டேலேருந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெக்கேஷன் லீவுக்கு எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. இந்த அம்மா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கல்யாணம் ஆகி போனால் அம்மா வீட்டில் எனக்கு இது ஸ்பெஷல், நான் அம்மா வீட்டுக்கு போனால் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு அட்டை தோசை ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக துருவும் சாப்பிட மாட்டான், அருணும் சாப்பிட மாட்டான். சரி, அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே இந்த கிளைமேட்டை பார்த்தோன்னே காரமாக அடை தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக வந்திருந்தது. அதனால் அம்மாட்ட கேட்டேன், செஞ்சு கொடுத்தாங்க. அப்பா முருங்கைக்கீரை, வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதை போட்டு மாவில் கிளக்கி அப்புறம் தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் தனியாக ஒரு கப்பில் வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் போடாத எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நான் நிறைய வீடியோஸ்லேயே பார்த்துருக்கேன், யூடியூபர் இந்த சமையல் வீடியோலாம் பார்த்துருக்கேன். யாருமே இந்த அடை தோசைக்கு தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டதா நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு வேளை நாங்களாக இது கண்டுபிடிச்சதா என்னன்னு தெரியல. யார் யாருக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட். நான் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு அடை தோசை செஞ்சு எடுத்துகிட்டு போனப்போ, பருப்படியா இது என்ன தேங்காயெலாம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 2வது நாள் 3வது தடவைலாம் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் பருப்படையில் தேங்காய் போடலன்னு சொல்லி கேட்டா என் ஃப்ரெண்டு. ஆனால் அந்த தேங்காய் ரோஸ்டடோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சேலத்துக்காரங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் சுட்டு சாப்பிட்றணும். எப்பயே இந்த தேங்காய் சுட்ட தேங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு. சேம் அதே தான், பருப்பு வடை சாப்பிட்றோம் இல்லையா, அதை தோசையாக சுட்டு சாப்பிட்டு மேலே தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றி சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ சொல்கிறப்ப